Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ஓவரால் மார்க்கெட்டே பாத்தீங்கன்னா கிரீனா இருந்துட்டு இருக்குது. பிட்காயின் பிலோ $18,000 இருந்து இப்போ $21,000 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஒரு நல்ல பவுன்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்குது. இன்னும் இந்த பம்ப் எந்த அளவுக்கு நீடிக்கும், இன்னும் அப்கமிங் டேஸ்ல பம்ப் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாமா? நாளைக்கு பாத்தீங்கன்னா ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது. அது என்ன மீட்டிங், என்ன அவுட்கம் இருக்க சான்சஸ் இருக்குது, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஷார்ட் டேர்ம்ல பிட்காயினோட அனாலிசிஸ் ஆகட்டும், அப்கமிங் வீக்ஸ்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருக்கட்டும், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சில நியூஸஸும் இருக்கு இந்த வீடியோல பார்க்கறதுக்கு. கைஸ், இந்த எல்லா விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நீ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்க பார்க்குறப்ப சேனல். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவும் போல் பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ஆரம்பிப்போம். பட் அதுக்கு முன்னாடி இப்போது ஓவரால் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $970 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே 5 to 10% அப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட கிட்டத்தட்ட ஒரு $860 பில்லியன் இருந்து ஒரு நல்ல பவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குங்க. ஸோ எப்பவும் போல் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ மந்த்லியில் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஆப்வியஸாக போன வீடியோஸில் சொன்னது தான். ஸோ வீக்லிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ போன லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ரெட் கேண்டில் பார்க்க முடியும் நம்மளால். ஸோ நியர்லி பயங்கரமான டம்புங்க. இது 35% கிட்ட இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் வீக்லேயே. ஸோ லாட் ஆஃப் பெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்டில் இந்த இடத்துல ஒரு மேசிவான ஒரு டிமாண்ட் இருக்க மாதிரி சொல்லியிருந்தேன், டிமாண்ட் ஜோன் மாதிரி. ஏன்னா இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு. ஸோ இந்த இடத்துல மேசிவான டிமாண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது கீழே ஒரு பயங்கரமான விக் மாதிரி பட் வீக்லி கேண்டில் க்ளோசிங் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் இங்கே க்ரீன் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கிராப் கீழே க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் ஒரு ஷார்ட் டேர்ம் பவுன்ஸ் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பவுன்ஸ் தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதுதான் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் எக்ஸ்க்ளூடிங் பிடிசி. ஸோ பிட்காயின் தவிர மற்ற இருக்க ஆல்காயின்ஸ், எத்தேரியம் இருக்கட்டும், எல்லாம் கலந்த மார்க்கெட் கேப் தான் இது. ஸோ 2018 ஒரு டாப் அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடியும். அது ஒரு $420 பில்லியன். விக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா $470 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எக்ஸாக்டாக இந்த இடத்துல டேப் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குங்க. இதான் நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஸோ புல்லிஷ் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த இடத்துல இருக்க இந்த பர்டிகுலர் ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ அது வரைக்கும் பம்ப் ஆகிட்டு அங்கே இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகலாம். இல்லைனா இதோட அப்பர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் போய்ட்டு ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது புல்லிஷ் சினாரியோ. சப்போஸ் இந்த இடத்துலேருந்தே ஃபேட் அவுட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பம்ப் ஆக சான்சஸ் இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினுமே அதோட வீக்லி எஃப்இஜியில் பவுன்ஸ் இருக்கனால டெய்லி சினாரியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் $17,000 இந்த $17,000 இதில் பார்த்தீங்கன்னா மேசிவான ஒரு டிமாண்ட் இருந்தனால அப்கமிங் டேஸில் ஒரு சின்ன புஷ் அப்படிங்கிற ப்ரைஸ் அப்போர்ட் சைடில் நம்ம பார்க்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதான் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு புல்லிஷாக இருந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரைஸ் பிரேக் பண்ணிருச்சுன்னா அப்கமிங் லெவல்ஸில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த பர்டிகுலர் ஜோனுங்க ஒரு $23,400 இந்த ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னமும் இது ஒரு மேசிவான ஒரு பவுன்ஸாக இருந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் யூஎஸோட இண்டெக்ஸஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த பவுன்ஸ் எந்த வரைக்கும் லீட் பண்ணலான்னா $27,000 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நான் என்னோட பிட்காயின் ஸ்பாட்டில் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அரௌண்ட் $19,000 அந்த மாதிரி ரேஞ்சில். அண்ட் எத்தேரியம் கொஞ்சம் எஃப்டிடிலாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு $23,000 வரைக்கும் அட்லீஸ்ட் போகும் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த இடத்துல இந்த ஸ்விங் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா போன வீடியோஸில் அது ஒன்ஸ் டவுன் சைடில் பிரேக் பண்ணதும் மேசிவான ஒரு டம்ப் அப்படிங்கிற பார்த்துருந்தோம். அண்ட் இன்னும் தொடர்ந்து டம்ப் ஆக சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைட்வேஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாள் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஷார்ட் டேர்முக்கு இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பம்ப் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இப்போதைக்கு ஏதாவது ஆல்காயின் வாங்கலாமான்னா ஆல்ரெடி குரூப்பில் போட்டிருந்தேன் கைஸ். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ எஃப்டிஎம் நான் ஸ்பாட்டில் பை பண்ணலாம் பார்த்தேன். பட் ஸ்டில் என்னோட ஃபியூச்சர்ஸ்லேயே எடுத்துட்டேன். ஸோ 2x லிவரேஜில் தான் எடுத்திருக்கேன். ஸோ எஃப்டிஎம் கொஞ்சம் இப்போ பை பண்ணலாம். அப்படி இல்லைனா திட்டா கொஞ்சம் பை பண்ணலாம். நான் வீடியோ பண்ணுற டைமில் ஆல்ரெடி பம்ப் ஆகிருக்கேன் நான் பாருங்கள்.
நான் வந்து பெருசாக வந்து இந்த டம்பில் வந்து கொஞ்சம் மேபி இந்த டம்ப் ஏன்னா கேச்சிங் த நைஃப் மாதிரி தானே, அது வந்து கீழே போயிட்டே வந்து இருக்குது மார்க்கெட் வந்து. ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸில் வாங்கலாம் அப்படின்னும் போது நான் பிட்காயின் வந்து கொஞ்சம் சரி $19,000 கொஞ்சம் வாங்குவோம், ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையில் வாங்குவோன்னு வந்து வாங்கினேன். அண்ட் எத்தேரியம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த $940 அந்த மாதிரி ரேஞ்சில் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன். FT2 வந்து மார்க்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும்போது வந்து பார்க்கும்போது வந்து வாங்கியிருந்தேன் கைஸ். ஸோ இப்படி தான் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஆல்சோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் எந்த அளவுக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, S&P 500 எந்த அளவுக்கு பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மேபி S&P 500 வந்து இந்த 3800 பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கும் மேலே வந்து பம்ப் ஆச்சுன்னா மேபி 3900 அந்த மாதிரி கூட பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் ஷார்ட் டேர்முக்கான அப்டேட்டு. எத்தேரியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியம் மேபி இந்த $1250 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குங்க. பிட்காயினோட பம்ப் பொறுத்து தான் வந்து இருக்குது. இப்போதைக்கு எல்லாம் ஓகேவாக தான் வந்து போயிட்டு வந்து இருக்குங்க. இந்த பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் வந்து பயங்கரமாக வந்து ஃபாலோ இருந்தது. அப்கமிங் டேஸில் நல்லா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குங்க. இது எது வந்து இண்டிகேட் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று பிட்காயின் இப்போ மார்க்கெட் ஓவரால் வந்து டம்ப் ஆச்சுடானா பிட்காயின் கம்மியான டம்பும் ஆல் காயின்ஸ் அதிகமான டம்பும் வந்து ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து அதிகமான வழியாக வந்து பம்ப் அப்படிங்கிற அந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஆல் காயின்ஸ் விட அதிகமாக வந்து பம்ப் ஆக சான்சஸ் வந்து இருக்குங்க. இது வந்து ஆவரேஜாக ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மேசிவான டம்ப் வந்து பிட்காயின் டாமினன்ஸில் வந்து இருந்தனால இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்குங்க. ஸோ அப்கமிங் டேஸில் பம்ப் ஆகி இதெல்லாம் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேபி 55 அந்த மாதிரிலாம் கூட பிட்காயின் டாமினன்ஸ் வந்து போக சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பிட்காயின் டாமினன்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்க விஷயம். ஆல்சோ எத்தேரியம் BTC பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிரேக் டவுன் அப்படின்னு நடந்த உடனே இந்த இடத்துல கொஞ்சமாக ரிஜெக்ட் ஆகி நெக்ஸ்ட் லெவலாக வந்து இந்த 0.036 அப்படின்லாம் வந்து இருக்குல்ல, இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் எத்தேரியம் BTC வந்து வர சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பிட்காயின் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. இதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணுது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் ஆல்சோ குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருந்துட்டு வந்திருக்கு ஓவரால் க்ரீனு. ஏன்னா ரீசெண்ட் டேஸாக நல்லா வந்து பயங்கரமான பிளட் பாத் அப்படிங்கிறத அக்ராஸ் எல்லா மார்க்கெட்ஸ்லாம் வந்து இருந்தனால